பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்தெழுதலின் நாளின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வந்து சேரும்படியாய் உங்களை வாழ்த்துகின்றேன். எனக்கன்பானவர்களே, ஆண்டவருடைய பாடுகளை நாம் வருடம் முழுவதும் தியானிக்க வேண்டியதாக இருந்தாலும் அவர் பாடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகமாய் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் இந்த லென்த் கால 40 நாட்கள் மிகவும் விசேஷித்தவையாக பார்க்கப்படுகின்றது. இந்த வருட லென்த் கால 40 நாட்களில் தெய்வ வழிநடத்துதலின்படி ஜெபத்தின் மேன்மை, மேலும் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பை மையமாக வைத்து 40 நாட்களும் 40 விதமான செய்திகளை தியானித்து வந்தோம். ஜெபம் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பிரேயர் என்று சொல்லுவோம். பிரேயர் என்றால் P stands for put God first in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு எப்போதும் முதன்மையான இடத்தை கொடுங்கள். R revere God always in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவனை எப்போதும் கனப்படுத்துங்கள். A adore him in your life for who he is. உங்கள் வாழ்க்கையில் தேவன் யார் என்பதை அறிந்து அவரை எப்போதும் துதியுங்கள். Y yield yourself and your life to him. உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் தேவனுக்காக அர்ப்பணியுங்கள். ஆம், ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை எப்போதும் வணங்கி அவரை துதித்து நம் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு அர்ப்பணித்து வாழ்வதுதான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஜெபம்தான் நாங்கள் தினமும் செய்கின்றோமே, பின் எதற்காக ஜெபத்தை குறித்து இந்த 40 நாட்கள் செய்திகள் என்று. உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஜெபம் என்பது 40 நாட்களின் செய்திகளில் அடங்கி விடுகின்ற ஒன்றல்ல. அதை எண்ணிக்கையில் கொண்டு வரவும் முடியாது. ஆனாலும் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த 40 நாட்களில் உங்கள் தியானத்திற்கு நாங்கள் ஜெபத்தோடு கொடுத்துள்ளோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய உலகிற்கு இன்றியமையாத ஒரு தேவை ஜெபம்தான். குடும்பங்களை ஒன்று சேர்த்து அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் கட்டி எழுப்புவது ஜெபம்தான். தேசத்தில் திருச்சபைகளில் எழுப்புதலை கொண்டு வருவதும் ஜெபம்தான். நமக்கு உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதும் ஜெபம்தான். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சுவாசத்தை போன்றது. நம்மால் சுவாசிக்க முடியவில்லை என்றால் உயிர் வாழ முடியாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றால் நம்மால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. சரி, ஜெபிப்பதற்கு எவ்வளவோ தலைப்புகள் இருந்தாலும் இந்த 40 நாட்கள் நாம் தியானித்து வந்த மிக முக்கியமான, நமக்கு மிகவும் அவசியமான ஜெபங்களின் தலைப்புகளை ஒரு விசை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். முதலாம் நாள் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியான ஜெப வாழ்க்கை. 2ஆம் நாள் ஜெபத்திற்கான ஒரு இடம். 3ஆம் நாள் ஜெப நேரம். 4ஆம் நாள் கர்த்தர் கற்பித்த ஜெபம். 5ஆம் நாள் மனம் திரும்புதலின் ஜெபம். 6ஆம் நாள் சுத்திகரிப்பின் ஜெபம். 7ஆம் நாள் விண்ணப்ப ஜெபம். 8ஆம் நாள் உபவாச ஜெபம். 9ஆம் நாள் விசுவாசமுள்ள ஜெபம். 10ஆம் நாள் போராடி ஜெபிக்கும் ஜெபம். 11ஆம் நாள் கருத்துடன் ஜெபிக்கும் ஜெபம். 12ஆம் நாள் கண்ணீரோடு ஜெபிக்கும் ஜெபம். 13ஆம் நாள் பரிந்து பேசும் ஜெபம். 14ஆம் நாள் அதிகாலை ஜெபம். 15ஆம் நாள் ஒரு மனதோடு செய்யும் ஜெபம். 16ஆம் நாள் இடைவிடாமல் செய்யும் ஜெபம். 17ஆம் நாள் பயத்தை மேற்கொள்ள செய்யும் ஜெபம். 18ஆம் நாள் இச்சைகளை மேற்கொள்ள செய்யும் ஜெபம். 19ஆம் நாள் மனித சூழ்ச்சிகளை மேற்கொள்ள செய்யும் ஜெபம். 20ஆம் நாள் சாபத்தின் நுகத்தடியை முறிக்கும் ஜெபம். 21ஆம் நாள் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற ஜெபம். 22ஆம் நாள் தேவ ஞானத்திற்கான ஜெபம். 23ஆம் நாள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம். 24ஆம் நாள் கணவருக்காக மனைவிக்காக ஜெபிக்கின்ற ஜெபம். 25ஆம் நாள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம்.
26ஆம் நாள் வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கின்ற ஜெபம். 27ஆம் நாள் உறவுகள் சீர்பட மேம்பட ஜெபிக்கின்ற ஜெபம். 28ஆம் நாள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள ஜெபிக்கும் ஜெபம். 29ஆம் நாள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கும் ஜெபம். 30ஆம் நாள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சுகத்திற்காக ஜெபிக்கும் ஜெபம். 31ஆம் நாள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கும் ஜெபம். 32ஆம் நாள் குடும்பத்தினருடைய இரட்சிப்பிற்காக ஜெபிக்கும் ஜெபம். 33ஆம் நாள் குடும்பத்திற்கு விரோதமாக சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்கின்ற ஜெபம். 34ஆம் நாள் குடும்ப ஜெபத்தின் அவசியம். 35ஆம் நாள் ஊழியங்களுக்காக ஊழியர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம். 36ஆம் நாள் நம் தேசத்திற்காக நாட்டை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம். 37ஆம் நாள் எழுப்புதலுக்காக ஜெபம். 38ஆம் நாள் சில ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை. 39ஆம் நாள் கெத்செமனே ஜெபம். 40ஆம் நாள் ஸ்தோத்திர ஜெபம் குறித்து பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் ஜெபமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். வேதம் சொல்கிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள். அப்படி பார்க்கும்போது நாம் அநேகருக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. எல்லாரையும் நினைவில் வைத்துக் கொண்டு எப்படி ஜெபிக்க முடியும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகின்றது. நான் சிம்பிளா ஒரு டிப் சொல்கிறேன், அது உங்கள் கைகளில் தான் இருக்கின்றது. ஆம், நான் 5 விரல் ஜெபம் குறித்து சொல்கின்றேன், கேளுங்கள். நீங்கள் யார் யாருக்காக தினமும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்கள் கை விரல்களே உங்களுக்கு நினைவுபடுத்தும் சின்ன டிப்ஸ். முதலாவது கட்டை விரல். இந்த கட்டை விரல் யாருக்கு ஜெபிப்பதற்கு நினைவுபடுத்தும் என்றால், thumb is closest to our heart. இந்த 5 விரலை விரித்து வைத்து பார்த்தோம் என்றால், இதில் கட்டை விரல் நம்முடைய இருதயத்திற்கு மிக அருகில் இருக்கும். நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் நம்முடைய நண்பர்களுக்காகவும் நம்முடைய இருதயத்திற்கு மிக அருகில் உள்ளவர்களுக்காக ஜெபம் செய்ய கட்டை விரல் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இரண்டாவது ஆட்காட்டி விரல், பாயிண்டர் ஃபிங்கர். நாம் ஒருவருக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் நம்முடைய இரண்டாவது விரல், அதாவது ஆட்காட்டி விரலைத்தான் பயன்படுத்துவோம். நமக்கு நல் வழி காட்டுகின்ற ஆசிரியர்களுக்காக, நமக்கு வேத வசனங்களை சொல்லி கர்த்தருக்குள் வழிநடத்துகின்ற ஊழியக்காரர்களுக்காக, நமக்கு மெடிக்கல் அட்வைஸ் கொடுத்து நம்முடைய சரீரத்தை பராமரிக்க வழிகாட்டுகின்ற டாக்டர்ஸ்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நல்வழி காட்டுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க ஆட்காட்டி விரல் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. மூன்றாவது விரல் அல்லது நடுவிரல், மிடில் ஃபிங்கர் என்று சொல்லுவோம். இதுதான் எல்லா விரலையும் விட உயரமான பெரிய விரல், டாலஸ்ட் ஃபிங்கர். பெரிய விரலாக இருக்கிறதுனால் பெரியவர்களுக்காக, சமுதாயத்தில் பெரிய பொறுப்பில் உள்ளவர்களுக்காக, உங்கள் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக, தேசத்தை ஆளுகின்றவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க நடுவிரல், டாலஸ்ட் ஃபிங்கர் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. நான்காவது மோதிர விரல், ரிங் ஃபிங்கர். ரிங் ஃபிங்கர் பட் த வீக்கஸ்ட் ஃபிங்கர் என்று சொல்லலாம். மற்ற எல்லா விரல்களையும் நீட்டினால் நேராக இருக்கும். ஆனால் இந்த மோதிர விரலை நீட்டி பாருங்கள், தனியாக நேரடியாக நிற்க முடியாது. மற்ற விரலுடைய சப்போர்ட் இருந்தால்தான் நிற்கும். அப்படி என்றால் இந்த விரல் யாரை குறிக்கின்றது? இன்னொருவருடைய உதவி இருந்தால்தான் என்னால் நிற்க முடியும் என்று மற்றவர்களுடைய உதவியை நாடுகிறவர்களுக்காக, வியாதியஸ்தர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களால் தன்னிச்சையாக எதையும் செய்து கொள்ள முடியாது. மற்றவர்களுடைய உதவி இருந்தால்தான் அவர்களால் எதையுமே செய்ய முடியும். அதனால் வியாதியஸ்தர்களுக்காக, உதவி தேவைப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு மோதிர விரல் நினைவுபடுத்துகின்றது. ஐந்தாவது சுண்டு விரல், லிட்டில் ஃபிங்கர் ஆர் பிங்க் ஃபிங்கர் என்று சொல்லுவார்கள். இருப்பதிலேயே சின்ன விரல். பொதுவாக நாம் ஜெபிக்கும் போது பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்போம், தேசத்திற்காக ஜெபிப்போம். ஆனால் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த சுண்டு விரல் நமக்கு நினைவுபடுத்துகின்றது.
அவர்கள் யோவான் ஸ்நானனைப் போல சிறு வயது முதல் ஆவியில் நிறைந்து வளரவும், குட்டி சாமுவேலை போல தேவனுடைய சத்தத்தை கேட்டு வளரவும் நாம் ஜெபிக்கலாம். சுண்டு விரல் சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எனக்கு அன்பானவர்களே, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், 1000 people can lead a horse to drink water, but you can't make it drink. அப்படி என்றால் 1000 பேர் ஒரு குதிரையை தண்ணீர் குடிக்க ஒரு குளத்திற்கு அழைத்து செல்லலாம். 1000 பேர் தண்ணீர் குடிக்கும்படி அதை வற்புறுத்தலாம். ஆனால் தண்ணீர் குடிப்பதோ குடிக்காமல் போவதோ அந்த குதிரையின் உள்ளத்தின் வாஞ்சையில் தாகத்தில் தான் இருக்கின்றது. அதுபோல ஜெபத்தை குறித்து நாம் 1000 பிரசங்கங்கள் கேட்டாலும், 1000 பிரசங்கங்கள் செய்யப்பட்டாலும், 1000 புத்தகங்கள் படித்தாலும் வெளிவந்தாலும், நாம் உறுதியாய் முழங்கால் படியிடாவிட்டால் நம்மால் ஒரு ஜெப வீரனாக முடியாது. நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி என்னென்ன தடைகளை கொண்டு வர முடியுமோ அத்தனையுமே சாத்தான் கொண்டு வருவான், அத்தனையுமே அவன் முயற்சி செய்வான். ஆனால் நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் போது அவன் கொண்டு வருகின்ற எந்த ஆயுதமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒற்றுமையை அவனால் தடை செய்ய முடியாது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதை நாம் இப்படி சொல்லலாமே, ஜெபம் வரும் முன்னே ஜெயம் வரும் பின்னே என்று சொல்லுங்கள். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானதாக இருக்கும் போது ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வந்து சேரும். ஒரு சிங்கம் தான் விரட்டி செல்லும் பிராணியை பிடிக்கும் போது முதலில் அதன் தொண்டையைத்தான் பிடிக்கும். காரணம், தொண்டை பிடிப்பட்டால் சீக்கிரமாக மூச்சு திணறி போகும். பின்பு அதனால் தப்பி ஓட முடியாது. அதுபோல கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய சாத்தான் ஒரு விசுவாசியை மேற்கொள்ள நினைக்கும் போது முதலில் அவனது தொண்டையாகிய ஜெப ஜீவியத்தை தான் பிடித்து நிறுத்துகின்றான். நம்முடைய சுவாசத்தை போல இருக்கும் நமது ஜெபத்தை பிடித்து நிறுத்தி வைத்து விட்டால் பின்பு நம்மை மேற்கொள்வது எளிது என்று சாத்தான் அறிந்திருக்கின்றான். ஆகவேதான் பேதுரு 1 பேதுரு 5:8 சொல்கின்றார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகின்றான். அதனால் பிசாசின் தந்திரங்களுக்கு, சூழ்ச்சிகளுக்கு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை விலக்கி வேலியடைத்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நமக்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நாட்கள் ஜெபிப்பார்கள், சில நாட்கள் ஜெபிக்காமல் விட்டு விடுவார்கள். 2-3 நாட்கள் தொடர்ந்து நாம் ஜெபிக்காமல் விட்டு விடுவோம் என்றால் பின்பு ஜெபிப்பதற்கு நமக்கு கடினமாக இருக்கும். அதனால் ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்த பிறகு எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாம் விட்டுவிடவும் கூடாது, பின்வாங்கி விடவும் கூடாது. எனக்கு அன்பானவர்களே, கேளுங்கள் தரப்படும் என்பதுதான் ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் வாக்கு தத்தமாகும். இயேசு கிறிஸ்து யோவான் 16:24 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்களித்திருக்கின்றார். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? அன்னாளை போல பொருத்தனை செய்து ஜெபியுங்கள். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சாமுவேலை தந்ததோடு இன்னும் 5 பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் இல்லையா? ஞானம் இல்லையா? சாலமோனை போல ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். யாக்கோபு 1:5 சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆபத்து வேலையா? சங்கீதம் 50:15 கெட்டியாக பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிற்கும் பாதுகாப்பார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் தீர வேண்டுமா? நீங்கள் முன்னேற முடியாதபடி இருக்கின்ற தடைகள் எல்லாம் நீங்க வேண்டுமா?
வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் வேண்டுமா? உங்களை பகைக்கிறவர்கள் உங்களோடு சமாதானமாக வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாமதிக்கின்ற நன்மைகள் நிறைவேற வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். வேதம் சொல்கின்றது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. வேதத்தில் பார்ப்பீர்களானால், என்னை காண்கின்ற தேவன் என்று ஆகார் தேவனுக்கு பெயர் சூட்டினாள். நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆபிரகாம் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் தேவைகளை சந்திக்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். நம்முடைய அருமை ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் தருகின்றவர் என்பதை அறிந்த தாவீது ராஜா நம்முடைய அருமை ஆண்டவருக்கு ஒரு பெயரை சூட்டுகின்றார். ஜெபத்தை கேட்கிறவரே என்பதே அந்த பெயர். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரும் கூட. அது சிறிய ஜெபமானாலும் சரி, பெரிய ஜெபமானாலும் சரி, கர்த்தர் ஜெபத்தை கேட்கின்றவர். சிறு பிள்ளைகள் ஜெபித்தாலும், வயது முதிர்ந்தவர்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கின்றவர். ஏழைகள் ஜெபித்தாலும், பணக்காரர்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் அதை கேட்கின்றவர். ஊழியக்காரர் ஜெபித்தாலும், விசுவாசி ஜெபித்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கின்றவர். கர்த்தர் ஜெபத்தை கேட்கின்றவர் என்ற பலத்த விசுவாசத்தினால்தான் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி சூரியனை நிறுத்தினார்கள், ஜெபம் செய்து சந்திரனை நிறுத்தினார்கள், ஜெபம் செய்து மலையை நிறுத்தினார்கள், வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார்கள், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்கள், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார்கள். இன்று பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காததை நினைத்து தாமதிக்கின்ற நன்மைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். மீண்டும் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கட்டும்படியாக, சீர்படுத்தும்படியாக, சரிப்படுத்தும்படியாக தான் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெப ஜீவியத்தை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் குறைந்ததால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயிருக்கலாம். ஜெப ஆவி குறைந்ததால் குடும்பத்தில் சத்துரு போராட இடம் கொடுத்திருக்கலாம். ஜெபம் குறைந்ததால் சோர்வுகள், பலவீனங்கள் நம்மை மேற்கொண்டிருக்கலாம். ஜெபம் குறைந்ததால் குடும்பத்தின் சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். ஜெபம் குறைந்ததால் தேவனுடைய திட்டத்தை நாம் அறியாமல் இருக்கலாம். ஜெபம் குறைந்ததால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததாக காணப்படலாம். ஆதலால் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் பெற்று கொள்ளும் வரை ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அப்பொழுது கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 11:28 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்கிறார். யாக்கோபு 1:22 நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எனக்கன்பானவர்களே, நாம் இத்தனை நாட்களும் கேட்ட காரியங்களை கை கொள்ள பிரயாசப்படுவோம். நம்முடைய உண்மையை பார்க்கின்ற தேவன் நாம் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கின்றார். God bless you. எனக்கன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த லென்த் காலத்திலே 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்று பேசப்பட்ட ஒவ்வொரு தலைப்பின் செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக, உடைய ஆவிக்குரிய வாழ்வை தட்டி எழுப்புகிறதாக, உங்கள் ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக வார்த்தைகள் நன்மையும் மகிழ்ச்சியை தருகிற வார்த்தைகளாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சீர்பட வேண்டிய காரியங்களை சீர்படுத்த, மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்ற, கவனிக்க வேண்டிய காரியங்களை கவனிக்கிறதாக ஒவ்வொரு செய்திகள் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த முடிவு உரை கன்க்ளூஷனுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 40 நாட்களுடைய ஜெபத்தின் ஒரு முடிவுரையாக இருக்கலாம். ஆனால் பிரசங்கி 3:22 சொல்கிறது, தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய தயவுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை,
அவர் நம் மேல் வைத்த காருண்யத்திற்கு முடிவே இல்லை. ஆனால் நாமோ சில முடிவை எடுக்க வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கிறோம். காரணம், சாத்தான் அவன் ஒரு முடிவை நம்மை குறித்து எடுக்க அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். பொல்லாத மக்கள் நமக்கு விரோதமாக சில காரியத்தை செய்ய அவர்கள் திட்டம் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அலை வருகிறதுக்கு முன்பாக அணை போடுகிறது நல்லது. அதே போல பிரச்சனைகள் வருகிறதுக்கு முன்பாக நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், தேவனை சார்ந்திருக்க தீர்மானங்கள், தேவனை தேடுகிற விதத்தில் தேட வேண்டும் என்று எடுக்கிற தீர்மானங்கள், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தீர்மானங்கள், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எது என்று அறிந்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கிற ஒரு தீர்மானங்கள், தேவனுக்கு பிரியமானது எது என்று ஆராய்ந்து அதற்கேற்ற போல் விட்டு கொடுக்கிற ஒரு தீர்மானம் எடுப்பது நல்லது. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக பல முடிவுகளை எடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு முடிவை எடுத்தபடினால், அந்த முடிவுக்கு யோசேப்பு விட்டு கொடுத்தபடினால், அந்த முடிவு நன்மைக்கு ஏதுவாக யோசேப்புக்கு மாறினது. யோசேப்பே சொன்னார் தன் சகோதரனை பார்த்து, நீங்க எனக்கு தீங்கு செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் அந்த நன்மையாக அதை மாற்றி போட்டார். ஆம் அன்பானவர்களே, இந்த நாட்களிலே முடிவு உரை கன்க்ளூஷனுக்குள்ளாக வந்திருக்கிற நாமும் ஒரு முடிவு எடுக்கிற தருணத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவைகள் குறித்து யோசிப்போம், சிந்திப்போம், செயலுக்குள் கொண்டு வர நம்மை விட்டு கொடுப்போம். நாம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கரத்தில் வைக்கிறேன். இதுவரைக்கும் பல முடிவுகளை நாங்க எடுத்தோம். அதில் சுயமாக நாங்களே சிந்தித்து இது நல்லது, இது ஏற்றது, இது கரெக்டாக இருக்கும் என்று சொல்லி பல காரியத்தை எங்கள் சுய விருப்பத்தின்படி நாங்கள் செய்தோம். சிலர் ஏற்றதா இருந்தது, பல தோல்விக்குள்ளாக எங்களை நடத்துகிறதாக இருந்தது. அவமானத்தை, நிந்தையை பார்க்கிறதாக, ஏமாற்றும் நஷ்டங்களை பார்க்கிறதாக அவைகள் இருந்தது. ஆனால் இந்த நாளிலே உம்முடைய விருப்பத்தின்படி வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வசனம் சொல்லுகிற கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சுத்தியும் உள்ளார். God was with Joseph and he became successful. இந்த நாளிலே அப்பா, நாங்க எங்க வாழ்க்கை குறித்து நாங்க முடிவு எடுக்கிறதை காட்டிலும் எங்கள் வாழ்க்கையின் முடிவை உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எதை எப்படி செய்யணும் என்று நீர் நன்றாக அதை அறிவீர். எங்களை பக்குவப்படுத்துங்க, அதற்கேற்ற போல எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்த எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. செமையான பாதையில் உள்ளுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவேன் என்று சொன்னீரேன். நீர் அப்படியாக எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. செமையான பாதை நடத்துங்க. இதுவரைக்கும் நடத்தினீர், இது மேலும் நடத்த போகிறேன். அதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பங்களை அறிவீர், அவருடைய ஏக்கங்களை அறிவீர், அவருடைய எதிர்பார்ப்புகளை அறிவீர். நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. 40 நாட்கள் பல தீர்மானங்கள் அவர்கள் எடுத்தார்கள். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி அர்ப்பணித்தார்கள். அதை நினைத்து அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மை குறைப்படாதுன்னு சொல்கிறல்லவா. வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகள், வேதனைகள், கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபையாக மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் யூடியூப்ல இருக்கிற கமெண்ட் செஷன்ல உங்க கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Amen.